ஒருவன் கடவுளை நோக்கி இந்த கேள்வியை கேட்டான். ஆண்டவரே, என்னை படைத்தீர், ஆனால் ஏன் படைத்தீர் என்ற காரணத்தை மட்டும் நீர் ஏன் சொல்லவில்லை? நான் 5 வயதாக இருக்கும் பொழுதும் விவரம் தெரிந்த பொழுதும் உம்மிடம் கேட்டேன், நீர் பதில் கூறவில்லை. 20 வயதிலும் உம்மிடம் கேட்டேன், நான் எதற்காக பிறந்தேன் என்பதை நீர் விடை கொடுக்கவில்லை. 40 வயதிலும் இதே கேள்வியைத்தான் கேட்டேன், ஆண்டவரே, நீர் செவி சாய்க்கவில்லை. இப்பொழுது 60 வயது ஆகின்றது. இப்பொழுதும் அதே கேள்வியைத்தான் கேட்கின்றேன், ஏன் என்னை படைத்தீர் ஆண்டவரே? அதற்கான காரணத்தை மட்டும் ஏன் நீர் கூறவில்லை என்று. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், சில இரகசியங்களை, அதாவது பிறப்பு, இறப்பு, நாம் ஏன் பிறந்தோம், இந்த 3 இரகசியங்களையும் கடவுள் தனக்குள்ளே வைத்துக்கொண்டே இருக்கின்றார். இந்த 3 இரகசியங்களையும் அவர் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டார், சொல்ல மாட்டார். ஏனென்றால் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் நாம் ஏன் பிறந்தோம் என்ற காரணம். ஒரு காரணம் இல்லாமல் அவர் நம்மை இந்த உலகத்தில் கொண்டு வரவில்லை. ஆனால் அந்த காரணம் என்ன என்பது நாம் செய்யும் செயல்களில் இருந்து தான் தெரிய வரும். ஆக நாம் ஏன் பிறந்தோம், நான் ஏன் பிறந்தேன் என்ற கேள்விகளை கேட்டு கேட்டு நீங்கள் சலித்து போக வேண்டாம். அதற்கு விடை கிடைக்கவே கிடைக்காது. ஏனென்றால் அதற்கு விடை கடவுளிடம் மட்டுமே உள்ளது. சரியா மக்களே?